வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணா, நான் பிரியகுமார் பேசுறேண்ணா. வணக்கம் தம்பி. அண்ணா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, இறைவனர்லாம். சென்னையில் இருக்கீங்களாண்ணா, வெளியே இருக்கீங்களா? இல்லப்பா, சென்னை வரல, ஊர்ல தான் இருக்கேன். சரிங்கண்ணா. ஒரு சில நிமிடங்கள் உங்ககிட்ட பேசலாமா? நேரம் இருக்குமா? கண்டிப்பா பேசலாம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ சமீபமா ஒரு 2 நாட்களாக ஊடகங்கள்ல சில செய்திகள் போயிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட தனிப்பட்ட முறையிலயோ அல்லது மெயில்லயோ நிறைய அழைப்புகள், நிறைய கேள்விகள் உங்களை பற்றியும் வந்துட்டு இருக்குதுண்ணா. இப்ப சமீப காலமாவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விலகுறாங்க, அல்லது ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளா அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்ததுனால சிவசங்கரன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒருத்தர், ஆனா இப்போ ஒரு 3 மாசமா அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல, ரொம்ப அமைதியா இருக்கு, என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரி, நானா என்னுடைய அனுமானங்கள் சொல்றதை விட சரி, ஒருவேளை உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் உங்ககிட்ட கேட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்னா, ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுமா? எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் இந்த 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 போன்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க சொல்லலாமா? இல்ல பிரியகுமார், நான் ஏன் சென்னை வராம நத்தத்திலே இருக்கிறேன்னா, அது காரணம் சென்னை வந்தா தம்பி மாதிரியான ஊடகவியலாளர்களுக்கு நான் ஒரு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அது ஒருவேளை தலைமைக்கு ஒரு தேவையற்ற ஒரு நெருக்கடியவோ அல்லது தலைமைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தையோ கொடுத்துட கூடாதுன்ற ஒண்ணுக்காகத்தான் நான் நத்தத்திலேயே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசாம இருக்கேன். எந்த ஒரு நிகழ்வுலையுமே நான் கலந்துக்கிறல. அது என்ன காரணம்னா, நாம நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் அமைதியா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய தீர்வுன்னு நான் பாக்குறேன். அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும். இப்ப ட்விட்டர்ல என்னை பத்தி ஒரு மாவீரர் தினத்துக்கு வந்ததை வச்சு கூட ஒரு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் மதவாத கட்சிகளும் ஒரு பரப்புரை செஞ்சாங்க. என்னன்னா சிவசங்கரனை இப்படி ஆபாசமா பேசினதுக்கு அப்புறமா ஒரு வர்றாரு, அவருக்கு வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா அப்படி பேசினாங்க. அவங்களுக்கு எந்த வகையான எதிர்வினை ஆற்றல. ஏன்னா நான் ஒரு என்னுடைய நம்மளோட சக தமிழ் தேசிய உணர்வுள்ள ஒரு தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதனுடைய விளைவு தான் அடுத்தடுத்து அது தொட்டுக்கிட்டே போச்சு. அப்ப நான் என்ன யோசிச்சேன், இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதி. காலம் அனைத்திற்குமான அருமருந்துன்னு நம்புறேன் பிரியகுமார். அதனால நான் அமைதியா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும், ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு வழியா இருக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, சீமானனோட நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட நான் என்னுடைய கணிப்பு சரியா இருந்தால் 2005 இறுதி காலகட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். 2005 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த காலகட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல பெரியார் திராவிட கழகத்துல ராமகிருஷ்ணன் அண்ணனுடைய அந்த அலுவலகத்துல நான் ஒரு வாசிப்பாளனா போய் அங்க இருந்த காலகட்டம் அது. அந்த கல்லூரியினுடைய 1ஆம் ஆண்டு காலகட்டம், ஆரம்ப காலகட்டம். அதனால அங்க ஒரு பேருந்து நிலையத்தை அறிய இருக்கையில ஒரு வாசிப்பாளனா அந்த பெரியார் படிப்பதற்கு போயிருக்கேன். அப்போதைக்கு அங்க அவங்களுடைய அறிமுகங்கள், அதற்கப்புறம் சீமானன் அறிமுகம், இப்படி 2005 இறுதி காலகட்டங்கள்ல அண்ணனோட பழக ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதற்கப்புறம் 2009 அவர் தொடர்ச்சி அவரோட பேச்சுக்கள், அவர் வரையில போகையில அவரோட இருக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் 2009க்கு பிறகு அவர் இயக்கம் ஆரம்பிக்கும் போது ஏன் அவர் பின்னாடி வந்தினோட எனக்கு தெரியாது. அது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல் தான் நான் பாக்குறேன். அதே நேரத்துல இத்தனை ஆண்டுகள் நான் இருந்திருக்கேன் அவரோட. அதாவது பெரிய பெரிய கட்சிகள்ல கூட ஒரு உழைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்காது. இன்னைக்கு நான் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில ஒரு அடிப்படுற முகமா இருக்குன்னா அது காரணம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான்ற மாற்று கருத்து அப்படின்னு நான் நம்புறேன் இன்று வரை. அது எவ்வளவு அதிருப்தியில இருந்தாலும் அதான், கட்சியை விட்டு போனாலும் கூட நான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோ, நாம் தமிழர் கட்சியை காயப்படுத்துற மாதிரியோ, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய உறவுகளை காயப்படுத்துற மாதிரியோ ஒரு இடத்துல கூட பேசக்கூடாதுன்னு மனசார நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப கட்சி தான் இந்த அளவுக்கு நீங்க எந்த தூரம் பயணிச்சீங்க, எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா சொல்லிட்டு இருக்கும்போதே கட்சியை விட்டு போனாலும்னு ஒரு வார்த்தை வருது இல்ல. அப்போ அதுதான் கேக்குறாங்க நம்ம கிட்ட, இருப்பாரா போயிருவாரா அப்படின்ட்டு. அதுக்கான பதில் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க கட்சியில தொடர்றீங்களா இல்ல என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பிரியகுமார், இங்க பாருங்க, இந்த ஆடியோ எனக்கு என்னுடைய கணிப்பு, அதாவது ஏன்னா நான் புண்பட்டதுனால அந்த தேதியை மறக்க முடியல. நான் பெருவாரியாக எனக்கு ஒரு சில பிறந்த நாள் என்ன சொல்லணும்னா, என் திருமண நாள் கூட எனக்கு டக்குன்னு நினைவு வராது, அதை கொஞ்சம் யோசிக்கணும். என் மகனுடைய பிறந்த நாள் கூட எனக்கு நினைவு வராது, கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா என் மகனுடைய பிறந்த நாளை கூட நான் சேகுவேர் ஐயாவோட பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தான்றதுக்காக நினைவு வச்சிருவேன். ஆனால் என்னால மற்றவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள், அப்பா அம்மா அப்படிலாம் எந்த பிறந்த நாள் நினைவு வச்சுக்க மாட்டேன். ஆனால் தேசிய தலைவர் பிறந்தநாள், சீமானனுடைய பிறந்தநாள் நவம்பர் 8, தேசிய தலைவர் நவம்பர் 26, இதெல்லாம் மறக்காம வச்சிருக்கக்கூடிய
செய்யறான். அந்த அளவிற்கு அதை விட ஒரு 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 தேதியை நான் மறக்காம வச்சிருக்கீனாக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆன தேதி ஜூலை 19. அதனால அதை வந்து கருப்பு ஜூலைன்னு நாம வந்து கடந்து போற அதாவது ஒரு ஒரு மனவிருப்புல இருக்க காலகட்டத்தோட இதுவும் ஒரு எனக்கான மன வருத்தம் ஆயிடுச்சு. அந்த அளவிற்கு அந்த ஆடியோவினுடைய தாக்கம் எனக்கு வந்து இருந்துச்சு. அந்த குரல் பதிவினுடைய தாக்கம், சீமானுடைய பேசின தாக்கம், பேசின ஆடியோ அந்த அளவிற்கு ஒரு மனவலியும் வேதனையும் கொடுத்துச்சு. ஆனால் அன்னைய தேதியில இருந்து இன்னும் வரைக்கும் நான் அண்ணனுக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ எந்த இடத்துலயும் போய் பேசணும். 8 மாதத்திற்கு மேலாச்சு. இன்னும் வரை நான் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், அண்ணன் இதை சரி செய்வார் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நேற்று வந்து ஒரு நியூஸ் கார்டு வந்து மதுரையில ஏர்போர்ட்ல அண்ணன் பேசுனதா ஒரு நியூஸ் கார்டு பாக்குறேன். அதை பார்த்த உடனே இன்னும் வலி. அது காளியம்மாளுக்கு ஏற்பட்டாதான், அதுல மாற்றுக்கிறதுல என்னை அவர் சொல்லல, இன்னும் நான் சொல்ல முடியாது, என்னை அவர் குறிப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம். யாரெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள்ல மனத்தாங்கல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே அண்ணன் சொன்னதா நான் வந்து உணர்றேன். அது ரொம்ப வலியை கொடுக்குது. அண்ணன் ஏன் திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துறாரு? இது ஒரு கலையுதிர் காலம். அந்த வார்த்தை வந்து நான் பாக்குறேன், இது ஒரு கலையுதிர் காலம். அப்ப என்னால வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே கிரீஸ் டப்பா, பிசுறு, சாக்கடை அடைப்பு, கணுக்கால் ரோமம், இப்ப கலையுதிர் காலம், இந்த வார்த்தைகள் வந்து அண்ணன் யதார்த்தமா பேசிட்டு போயிடுறாரு. ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து, எவ்வளவு வலியை கொடுக்குதுன்னு தெரியல. புரியுதுங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நான் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல்லை கூட பயன்படுத்த மாட்டேன். அதே நேரத்துல திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இது போன்ற கட்சிகளுக்கு போயிடவே மாட்டேன். இன்னமும் கட்சியை விட்டு விலகணுன்ற முடிவு எனக்கு துளி கூட இல்லைனாலும் என்னை வேற வழியே இல்ல, அடுத்த கட்டம் என்னன்னு யோசிப்பீங்க. நான் இந்த தமிழ் தேசிய, இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு அற்புதமான கட்சி எங்கேயுமே போய் பார்க்க முடியாது பிரியகுமார். எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சொந்த காசை போட்டு, சொந்த வேலை வெட்டியை விட்டுட்டு, சொந்த குடும்பத்தை விட்டுட்டு, பெத்த பிள்ளைய கட்டின மனைவி, பெத்த தாய் தேவனை விட்டுட்டு ராப்பகலா சொந்த காசை போட்டு உழைக்கிற ஒரே கட்சிக்காரன் நாம் தமிழர் கட்சிக்காரன். மற்ற கட்சியில எல்லாம் கட்சியில சேர்ந்தா என்ன பதவி கிடைக்கும், அந்த பதவியின் மூலமா எவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த பணத்தின் மூலமா எப்படி சொகுசு வாழ்க்கை வாங்கலாம், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் சொத்து சேர்க்கலாம், எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணத்தை அபகரிக்கலாம், சுரண்டலாம். புரியுதுங்களா? இந்த பதவிக்கும் பணத்துக்கும் ஓடக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள் மத்தியில இனத்துக்காக நான் சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு நேரம் மிச்சப்படுத்தி 100 ரூபாய் கொடுக்குறேன்டா இந்த கட்சிக்குன்னு கொடுக்குற எத்தனை பேர் இருக்கு அந்த கட்சியில உலகம் முழுக்க. சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலையும் துபாயிலையும் போய் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு, கட்டட வேலை பார்த்துட்டு, காங்கிரீட் சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு, ராப்பகலா உழைச்சு தன் குடும்பத்துக்கு கொடுக்குற 100 ரூபாயில 10 ரூபா அந்த கட்சி கொடுக்குறேன்னு கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேருக்கு என்னால காசு கொடுக்க முடியலங்க, பணம் கொடுக்க முடியலங்க, இந்த போஸ்டர் கொடுங்க, விடியறதுக்குள்ள ஒற்றின்னு சொல்லிட்டு 100கணக்கான போஸ்டர், 1000கணக்கான துண்டறிக்கை கொண்டு வீடு வீடா கொடுக்குற எத்தனை பேர்? ராப்பகலா போஸ்டர் ஓட்டுற எத்தனை பேர்? இந்த கட்சி மாதிரி எந்த கட்சியுமே கிடையாது பிரியகுமார். மற்ற கட்சிகளை போய் பாருங்களேன், சினிமாவுக்கு போஸ்ட் ஓட்டுற ஒரு தொழிலாளி வர்க்கம் இருக்கு. இன்னைக்கு சினிமா போஸ்டர் குறைஞ்சதுனால இந்த அரசியல் கட்சிகள் போஸ்ட் ஒட்டுறதா அவங்களுடைய வேலை, அவங்களுடைய தொழில். இரவு நேர பணியாத்தான் அவங்க செய்வாங்க. எங்க ஊர்களை நத்தத்திலே இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனால் ஒரு இடத்தில் கூட நாம் தமிழர் கட்சிக்காரன் போஸ்ட் ஒட்ட வேண்டாம் காசு கொடுத்து போஸ்ட் ஒட்டனதே கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி மனநிலையில எந்த ஊதியில் இருக்கணும் போறோம் நாங்க வளர்த்து வச்சிருக்கோம். சிவசங்கரன் போறான்றக்கா என் பின்னாடி எவனும் வரமாட்டேன், நான் வரக்கூடாதுன்னே சொல்லுவேன். என்னால் ஒரு சிறு கீறல் கூட இந்த கட்சிக்கு வந்துடக்கூடாது. எந்த நபரையும் நான் கூட்டிட்டு இந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன். நான் ஒருவேளை இந்த விலக முடிவே இல்ல, ஒருவேளை அந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் என்னோடுதான் நான் போவேனே தவிர என் சார்ந்து வேற ஒரு நபரை இழுத்துக்கிட்டு போற வேலையை வைக்க மாட்டேன். புரியுது. அடுத்ததாக இப்போ ஒரு வழக்கமா ஒரு ட்ரெண்டிங்னே சொல்லலாம், ட்ரெண்டிங் இல்ல அது தப்பான வார்த்தை, தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. யாராவது ஒருவர், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட முகமாக இருந்தவர்கள் திடீர்னு ஒன்று வந்து அவங்க மன வருத்தத்தில் இருக்காங்களோ அல்லது வந்து வெளியேறாங்களோ எப்படியோ கூட இருக்கலாம். ஆனா வந்து அது போன்ற நபர்கள் வந்து இந்த சன் தொலைக்காட்சி அல்லது வந்து திமுக ஆதரவு நாம் தமிழரை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஊடகங்கள்ல வந்து மிக கடுமையாக சீமானவர்களையும் நாம் தமிழரையும் விமர்சிக்கக்கூடிய, கரித்து கொட்டக்கூடிய நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப தொடர்ச்சியாவே அது நடந்துட்டு இருக்குது. இது போன்ற உங்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் அல்லது வந்து உங்களை இந்த மாதிரி யாராச்சும் தொடர்பு கொண்டு கேட்டாங்களா? டார்கெட்டடா சீமான் அவர்களுக்கு எதிராக நாம் தமிழரை தொடர்ச்சியாக தாக்குவதற்கு நாங்க உங்களுக்கு பின்னணியில இருந்து உங்களுக்கு நாங்க எல்லாமே சப்போர்ட் பண்றோம் அல்லது ஃபன் பண்றோம், நீங்க அதை பண்ணணும் அப்படின்றதையே வந்து உங்களை யாரோ சிலர் கேட்டதாக கேள்விப்பட்டோம், அது உண்மையா? இங்க பாருங்களேன், நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பிரியகுமார், அரசியலில் நேரடியாக ஒரு வகையான காய் நகர்த்தல் இருக்கும், இன்னொன்னு மறைமுக காய் நகர்த்தல். எப்பவுமே அரசியல்ல நேரடியா தான் வரும். அரசியல்ல எப்பவுமே நேரடியாவே யாருமே வரமாட்டாங்க. இங்க எப்பவுமே மறைமுகமான காய் நகர்த்தல் அதிகமா இருக்கும். அது மாதிரிதான் இதுவும் ஒரு வகையான காய் நகர்த்தல். அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இல்ல உறுதியா நடந்தது. சீமானனை திட்டணும், நாம் தமிழர் கட்சியை
ரொம்ப மோசமா சித்தரிக்கணும். சீமானனுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரிஞ்சது பூராத்தையும் தொடர்ச்சியா இணையதளங்கள்ல பேசணும். அதுக்கு உனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தருவேன், உனக்கு ஒரு வாகனமும் வாங்கி தருவேன், புது வாகனம் வாங்கி தருவேன். அது இவ்வளவு தொகையிலான புதிய வாகனம், இப்படி ஒரு பெரிய ஒரு வலையொலி நிறுவனம், இப்படி ஒரு உனக்கான கடன், எனக்கான கடன்கள் பூராமே அடைக்கப்பட்டுரும், மாத வருமானத்துக்கு உனக்கு யூடியூப்ல வருதோ இல்லையா நான் இப்படி உன்னை தந்துருவேன். அதெல்லாம் நிறைய பேச்சுவார்த்தைகளா இருக்கு. இன்னும் சொல்லணும்னாக்க கட்சிக்கு நேரடியா போய் நம்ம செய்யறதை விட நீ வந்து மறைமுக அஜெண்டாவில இருந்தால் இன்னும் நிறைய கிடைக்கின்ற அளவுக்குலாம் நிறைய பேர் பேசினாங்க. அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க. அவங்களோட வேலையா தான் இங்க நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க பிரியகுமார். அவங்களோட வேலை என்னன்னா, அவங்க வெளியிலே தெரிய மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, எந்த கட்சிய அழிக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அதை மறைமுகமா செஞ்சுட்டே இருப்பாங்க. என்ன சொல்லணும்னா, உங்க விரல் எடுத்து உங்க கண்ணே குத்துற மாதிரி. ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு நீங்க சொன்ன பதில் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவங்க பேசவே நான் விரும்பல. அவங்க அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே ஒரே வார்த்தை, அவங்க கால் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்றாங்க, நட்பு ரீதியா பேசிட்டாங்கன்றாங்க, ஒரே வார்த்தை, இல்லங்க இந்த பேச்சை நீங்க பேசுறதே அருவருப்பா இருக்கு எனக்கு. இது மிகப்பெரிய பெத்த தாய்க்கு செய்யற துரோகம் மாதிரி அதை நான் பாக்குறேன். பெத்த பெற்றோர்களுக்கு செய்யற துரோகமாவும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்யற துரோகமா பாக்குறேன். அதை யாருமே செய்ய மாட்டாங்கல்ல. பெற்ற தாய் தந்தைய கூட ஒரு நேரம் கைவிடுறேன், தான் பெற்ற பிள்ளைகளை எவனுமே கைவிட மாட்டான். நான் ரெண்டு பேரையுமே ஒரே தட்டுல வச்சு பாக்குறேன். என் பெற்றோர்களுக்கும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் துரோகம் செஞ்சா எப்படி, அப்படித்தான் நான் பாக்குறேன். ஆனா இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன். அது சரியா அப்படிங்கறத நீங்க இதுதான் சரியான புரிதலா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க கட்சியை நேசிக்கிறீங்க, கட்சியில தான் இப்பொழுதும் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா அப்படின்னு பார்த்தா நீங்க இப்பயும் கட்சியில தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்காலம் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத வந்து இயற்கை முடிவு பண்ணும், அல்லது வந்து ஒரு சரியான தருணத்துல நீங்க அறிவிப்பீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா எந்த சூழல் வந்தாலும் உங்களுடைய செயல்பாடோ உங்களுடைய பேச்சுகளோ நாம் தமிழருக்கு கேடு விளைவிக்கும் விதமாக அல்லது நாம் தமிழருக்கு எதிராக இருக்காது. இந்த அளவுல நான் இதை புரிஞ்சிருக்கேன். இது சரியான எடுத்துக்கலாமா? 200% அதுதான் சரியான நிலைப்பாடு. 200 விழுக்காடு தான் உண்மை. புரிஞ்சுக்கிறேன்னா, மற்றபடி உங்களுக்கும், ஏன்னா நீங்களும் மூத்தவங்க, சீமான் அவர்களும் மூத்தவங்க, எங்களை போன்றவர்களுக்கெல்லாம். ஸோ இது மூத்தவர்களுக்கு இடையேயான ஒரு விவகாரம். அதனால நீங்க அதுல என்ன முடிவு எடுக்கிறீங்க, அதுக்காக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வரக்கூடிய நாட்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய அடுத்து வரக்கூடிய பயணங்களுக்கு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள்னா. நன்றி. நன்றி.